பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி ஓம்காரானந்தரின் சிஷ்யரும் அவரிடம் சந்நியாச தீட்சை பெற்றவருமான சுவாமி பிரம்மாத்மானந்தர் இந்நிகழ்வுக்கு வந்திருப்பது நாம் செய்த பாக்கியம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். நீயே சரணம் நினதருளே சரணம் சரணம். நீயே சரணம் நினதருளே சரணம் சரணம். கற்பக விநாயக கடவுளே போற்றி. கற்பக விநாயக கடவுளே போற்றி. சித்பரமோன தேவல் வாழ்க. கற்பக விநாயக கடவுளே போற்றி. அனைவரும் திரையில் காட்டப்படும் ஸ்லோகங்களை பார்த்து உடன் வாசிக்கலாம். मुदाकरात् मोदकं सदा विमुक्तिसाधकं कलाधरावतंसकं विलासिलोकरक्षकम् अनायकैकनायकं विनाशिदेवदैत्यकं नतासुभासुनाशकं नमामि तं विनायकम्. नमामि तं विनायकम्. गुरुस्तोत्रम्. अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव. ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः. अथ सप्तदशोऽध्यायः. श्रद्धात्रयविभागयोगः. श्रद्धामयोऽयं पुरुषः यो यच्छ्रद्धः स एव सः. यजन्ते सात्विका देवान् यक्षरक्षांसि राजसाः. प्रेतान् भूतगणांश्चान्ये यजन्ते तामसा जनाः. अशास्त्रविहितं घोरं तप्यन्ते ये तपो जनाः. दम्भाहङ्कारसंयुक्ताः காமராகபலான்விதாः. அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற. அழுக்காறு அவாவிகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். நகுரோர் அதிகம் தத்துவம் நகுரோர் அதிகம் தபக. சத்குருநாதரின் பாத கமலங்கள் சர்வ பாப விமோச்சனம் சர்வ வித்யா பிரதாயகம். ஸ்ரீ குரு பாதுகா பூஜை. ஓம் இஷ்டானிஷ்ட விவர்ஜிதாய நமக.
ஓம் ஈப்சிதார்த்த பிரதாயகாய நமக. ஓம் உபாயோபேய பிரதிபாதகாய நமக. ஓம் உற்சாகவர்தகாய நமக. ஓம் ஏகாட்சர ஜபப்பிரியாய நமக. ஓம் கிருத்யாகிருத்ய விவேச்சகாய நமக. ஓம் கம்பீராய நமக. ஓம் கதிஷ்ட குரவே நமக. ஓம் கீதாச்சாரிய பிரியாய நமக. ஓம் கீதாச்சாரியோக்த மார்க சம்ரக்ஷகாய நமக. ஓம் நிஷ்க்ரோதாய நமக. ஓம் நிர்லோபாய நமக. ஓம் பதவாக்கிய பிரமாண விஷாரதாய நமக. ஓம் பரமானந்ததாயகாய நமக. ஓம் பரமாத்தானந்தநந்தகாய நமக. ஓம் பிரபுத்தாய நமக. ஓம் பிரசன்னவதனாய நமக. ஓம் சர்வசாட்சி ஸ்வரூப நிரூபணபதாய நமக. ஓம் ஸ்வாத்மா ராமாய நமக. ஓம் சுரபி சரஸ்வதி தீரவாசினே நமக. ஓம் அம்சசோகம் இத்தியாதி மந்தார்த்த நிரதாய நமக. ஓம் ஸ்ரீ 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 ஓம்காரானந்த பிரம்மேந்திர சரஸ்வத்யவதூத மகாஸ்வாமினே நமோ நமக. ஹிரண்மயே பதே கோஷே விரஜம் பிரம்ம நிஷ்கலம் தற்சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதி ததத்யாத்மவிதோ விதுகு ஜோதிஸ்வரூபாய சத்குரவே நமக. அருளுரை திரையில் காட்டப்படும். நாம் அனைவரும் ஸ்ரத்தையுடன் செவிமடுப்போம். வாக்யஜ்ஞேன கல்பதாம் மனః பிரசாதஸ் சௌம்யத்வம் மௌனமாத்ம விநிக்ரஹः பாவசம்சுத்திரித்யேதத் தபோமானசமுச்யதே. அதாவது நம்ம மனசை தாழ்ந்த நிலையில் வச்சுக்கக்கூடாது. எப்பவும் உயர்ந்த நிலையில் வச்சுக்கிறதுக்கு உயர்ந்த எண்ணங்களை வளர்க்கணும். தாழ்ந்த எண்ணங்களை, எது தாழ்ந்த எண்ணம் எது உயர்ந்த எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனிக்கணும். நம்மளை நாமளே ஆப்ஜெக்டிஃபை பண்ணால் தானே. எல்லாத்தையும் உட்காந்து ஒரு இடத்துல யோசித்தா தான் முடியும். வெறுமனை பரிகாரங்களை பண்ணுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் ஏற்படாது. பரிகாரங்கள்னால் நம்ம முயற்சிக்கு கொஞ்சம் சப்போர்ட். மந்திரங்கால் மதிமுக்கால்னா கேட்டிருக்கீங்களோ? மந்திரங்கால் மதிமுக்கால்னா என்ன அர்த்தம்? மந்திரம் கால் பகுதி தான், புத்தி தான் முக்கால்வாசி. அதுக்கு மந்திரங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், அவ்வளோதான். திருஷ்டமான பிரயத்தனங்கள் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அதிருஷ்டமான கர்மாக்கள்லாம் உபயோகப்படும். மனப்பிரசாதா சௌமியத்துவம். சௌமியத்துவம்னா சுமனசா, சௌமனஸ்யம். இந்த சமக்கத்தில் ஒரு பிரார்த்தனை இருக்கு பாருங்க. சஞ்சமே மயஷ்சமே பிரியஞ்சமேனு காமஷ்சமே காமஷ்சமே சௌமனசஷ்சமே சுமனா பவ. மனப்பிரசாதா சௌமியத்துவம். சௌமியத்துவம்னா மனசில் இனிமையான எண்ணங்கள், உயர்ந்த மேலான எண்ணங்கள், நன்மையை தரும் இனிமையான எண்ணங்கள். அடுத்தது என்னதுன்னா சௌமனஸ்யம். ஆக இது சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறார்? சௌமியத்துவம்னா அந்த முகத்தில் அந்த மனசில் இருக்கிற நல்ல எண்ணங்களுடைய வெளிப்பாடு முகத்தில் தெரியுங்கிறார். முகாதி பிரசாத காரிய அந்தఃகரணஸ்ய விருத்திஹி. இதெல்லாம் கல்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு தான் சத் சங்கம் வேணும். சத் சங்கத்தில் சுலபமாக இதெல்லாம் சம்பாதிச்சுடலாம். அதுக்கு காரணமான எண்ணங்கிறார். முகத்தில் ஒரு மென்மையும் இனிமையும் தெரிவதற்கான உள்ளத்தில் இருக்கும் எண்ணம், அதற்கு பேர் சௌமியம்னு விட்டார். பூஜ்ய ஸ்ரீ பிரம்மாத்மானந்த சுவாமிஜி பரமார்த்தானந்த சுவாமிகளோட சிஷ்யர், ஓம்காரானந்த சுவாமிகளோடும் சிஷ்யர். சுவாமிஜி பரமார்த்தானந்த சுவாமிகள்கிட்ட படிச்சுட்டு இருக்கும்போது பரமார்த்தானந்த சுவாமிஜி ஓம்காரானந்த சுவாமிஜிகள்கிட்ட அவரை அனுப்பினார். அந்த தொடர்பு சுவாமிஜி சந்நியாசம் வாங்கிறதுக்கு முன்னால் அவர் பாஷ் கம்பெனியில் இருந்தார். 10 வருஷம் பாஷ் கம்பெனியில் காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாக இருந்தார். ஆனால்
சின்னத்துலேருந்தே அவருக்கு வந்து இந்த ஆன்மீகம், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய இன்வால்மெண்ட். அவர் நிறைய முறை ஹிமாலயாஸ்லாம் யாத்திரை பண்ணியிருக்கார். ஹிமாலயாஸ் தான் நாட் ஜஸ்ட் ரிஷிகேஷ், ஹையர் ஹிமாலயாஸ், கேதார்நாத், பத்ரிநாத் அப்படி இடங்கள்லாம் போய் நிறைய நேரம் தாமசித்து ஜப்பம் தப்பம் அதெல்லாம் அங்கே பண்ணி, ஸோ அதுலேயே அவருக்கு வந்து he has been involved in that. சுவாமிஜி வந்து நம்ம ஓம்காரந்த சுவாமிஜி தான் சுவாமிஜிக்கு சந்நியாச தீட்சை கொடுத்தார். அதாவது 22 ஏப்ரல் 2021, கரெக்டாக சுவாமிஜி? தேனியில் வச்சு சம்பிரதாயமாக சாஸ்திரோக்தமாக அந்த சந்நியாச தீட்சை கொடுக்கறதுக்கு சுவாமிஜி பல கணக்கான நிறைய மாதங்கள் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சந்நியாச தீட்சை கொடுத்தார். ஸ்ருங்கேரி சுவாமிகள் மகா சன்னிதானம், ஸ்ரீ சன்னிதானம் கூடயும் சுவாமிஜிக்கு வந்து ரொம்ப சின்னத்துலேருந்தே ரொம்ப க்ளோஸ் அசோசியேஷன். சுவாமிஜிக்கு மந்திரோபதேசம் முன்கூட்டியே பண்ணினது ஸ்ரீ 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 மகா சன்னிதானம். ஆத்ம வித்யாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் diligent ஸ்டூடெண்ட் அப்போது பிரம்மச்சாரியாக இருக்கும்போது, ஆஃப்கோர்ஸ் ஆஃப்டர் தட் சன்னியாசியாக இருக்கும்போது. சுவாமிஜி இப்போது வந்து திருவண்ணாமலையில் இருக்கார். அங்கே வந்து அந்தக்கரண ஞான நிலையம் அப்படின்னு ஒரு ஆசிரமம் இருக்குது. ரொம்ப அருமையான ஆசிரமம். சுவாமிஜி அங்கே இருந்து அவர் வந்து he is leading that ashram. यो वेदादौ स्वरः प्रोक्तो वेदान्ते तः प्रतिष्ठितः तस्य प्रकृतिलीनस्य यः परः स महेश्वरः. ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. पूज्य श्री ओंकारानंदस्वामी सद्गुरुभ्यो नमो नमः. எத்தனை பேர் இங்கே ஆத்ம வித்யா ஃபஸ்ட்டு பேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்? கையெழுத்துங்க. ஃபுல் 5 years யூ ஹவ் கம்ப்ளீட்டட். அஹம் பிரம்மாஸ்மி, எவ்ரிபடி ஹேஸ் டு டெல். நான் அகம் பிரம்மாஸ்மி சந்தோஷமாக சொல்கிறேன். நான் தான் பிரம்மன் யார் சொல்கிறா? கொஞ்சம் கம்மியாயிடுச்சே இல்லையா? ஸோ த லக்ஷ்யம் ஆஃப் வேதாந்த ஸ்டடி இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ ஆம் பூர்ண பிரம்மன். சத்ரூபः अस्मि, चित्रूपः अस्मि, आनंदः अस्मि. सत् ओके, वी कैन अंडरस्टैंड. चित्त आल्सो वी कैन अंडरस्टैंड. आनंद क्वेश्चन मार्क वरद इल्लैया? सो अहम सच्चिदानंद पूर्ण आनंद ब्रह्म अस्मि. दट इज द फल ऑफ 5 years ऑफ आत्मविद्या कोर्स. आत्मबोधத்தில் आदिशंकराचार्य சொல்றார், आत्मा तो सततं प्राप्तः ह्यप्राप्ता अविद्यया तन्नाशे प्राप्तवद् भाति. एप्पडिना स्वकंठाभरणम यथा. टू अटैन दिस आत्मज्ञानम என்ன பண்ணணும்? அஜ்ஞானம் போய்கிடுச்சு. we have to send off or remove the அஜ்ஞானம். ஆத்மா து சததம் பிராப்தா, எப்போவுமே இருக்குது அந்த ஆத்ம தத்துவம். இட் இஸ் வித் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். ஒரு நாளுக்கு அது வர்றதில்லை, ஒரு நாளுக்கு அது போகிறதில்லை. சததம் பிராப்தா. அது என்கிட்ட இல்லையே சுவாமிஜி நான் சொல்லும்போது அஜ்ஞானவசாத் நமக்கு அப்படி தோன்றுறது. பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம் அப்பிராப்தவத் இவ பாதி. தன்னாஷே பிராப்தவத் பாதி. ஒன்ஸ் அஜ்ஞானம் கோஸ், எனக்கு அது கிடச்சிடுது. என்ன கிடச்சிடுது? ஆத்ம ஜானம் கிடச்சிடுது. எப்படி? ஸ்வகண்டாபரணம் யதா. ஏதோ மாலையோ ஒரு நெக்லஸோ போட்டிருப்போம், தூங்கியிருப்போம் நைட்டு, அது பின்னாடி போகும். இப்படி காலையில் தேடுவோம், எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு. அப்போ ஹஸ்பண்டோ குழந்தையோ சொல்கிறார், உங்களுக்கு பின்னாடியே இருக்க பாருங்கன்னு. அப்போ பார்த்தா ஸ்வகண்டாபரணம் யதா. 5 வருஷம் சுவாமிஜி என்ன பண்ணியிருக்கார் இந்த ஆத்ம வித்யா கோர்ஸில்?
நீங்கள் தான் ஆத்மா, நீங்கள் தான் ஆத்மா, அது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கார். 5 வித கோர்ஸில் விதவிதமாக சொல்லி கொடுத்துட்டுருக்கார். நான் பிறந்தது எல்லாமே பெங்களூர், கர்நாடகா, கன்னட பாஷை தான் என்னோட மாற்று பாஷை. இங்கே வந்தப்புறமா கொஞ்சம் பேசுகிறேன், புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா. நம்ம சுவாமிஜி ஓம்காரானந்தஜி மகாராஜ் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட உத்தமோத்தம குரு. அந்த மாதிரி குரு கிடைக்கிறதுக்கு எத்த ஜென்ம புண்ணியம் பண்ணோமோ அதுதான் பாக்கியம் இன்னைக்கு. அது முகலட்சணம் கிடையாது. ஒரு சிஷ்யன் குரு பற்றி எப்போவுமே புகழி பேசணுன்னா கிடையாது, அது வாஸ்தவம் தான். ஏன்னா ஸ்ருங்கேரி ஆச்சாரியர் மகாசன்னிதானமே சொல்லியிருக்கார். மகாசன்னிதானம் பிரம்மசூத்திர பாஷ்யம் ஒரு 120 தடவை பாராயணம் பண்ணியிருக்கார். 120 times ஸ்ருங்கேரி ஆச்சாரியர் ஹஸ் டன் தி பாராயணம். நாங்கள் பண்ண பாராயணம் நமக்கு அர்த்தம் தெரியாது, அவர் ஒரு வார்த்தை சொல்லும் போது அர்த்தம் எல்லாம் போகும். ஹி வில் ரீகலெக்ட் ஆல் தி மீனிங்ஸ். அந்த மாதிரி 120 times இமேஜின் பண்ணுங்க. நம்ம சுவாமிஜி தமிழ் லிட்ரேச்சரில் தட்சிணாமூர்த்தி, சான்ஸ்கிரிட்டில் தட்சிணாமூர்த்தி, வாஸ்ட் நாலேஜ். சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறார், ஐன்ஸ்டீனுடைய மைண்ட் தியானம் பண்ணணும், ஐன்ஸ்டீனுடைய குணங்கள் எல்லாம் வரும். ஹீ ஹேஸ் யூஸ்ட் 4% ஆஃப் ஹிஸ் பிரெயின் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்கிறார். ஐன்ஸ்டீன் மேக்ஸிமம் ஹி ஹேஸ் யூஸ்ட் 4%. நாங்கள் எங்கே இருப்போம், 0.4 ஏதோ இருப்போம். ஐ திங்க் சுவாமிஜியோடைய மைண்ட் பியாண்ட் ஐன்ஸ்டீன் நினைக்கிறேன், அவ்வளோ வாஸ்ட். ஈஸியாக ஒரு 10-15% he would have used. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுத்துட்டே இருப்பார் சுவாமிஜி. எவ்ரி ஸ்டேட்மெண்ட் தமிழில் சொல்கிறார். இன்ஃபேக்ட் எனக்கு தமிழ் பாஷை பற்றி அவ்வளோ ஞானம் இல்லை, பிகாஸ் பிறந்ததெல்லாம் பெங்களூர். சுவாமிஜி கிட்ட வந்தப்புறமா தான் தமிழில் எவ்வளோ ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குது இல்லையா. வா பாருங்க, அது ஹிஸ் லெஃப்ட் பிரெயின் அண்ட் ரைட் பிரெயின் அது என்னமா இருந்ததோ தெரியல. ஒரு லெஃப்ட் பிரெயின் லாஜிக்கல் பிரெயின் சொல்கிறா, ரைட் பிரெயின் எமோஷனல் பிரெயின் சொல்கிறா. ரெண்டுமே சுவாமிஜிக்கு கம்ப்ளீட்டாக இருந்தது. He used to speak Vedanta, next moment off the stage, அவ்வளோ பியூர் லவ் இல்லையா. ஸோ சுவாமிஜி இஸ் ரியலி கிரேட். அந்த மாதிரி சுவாமிஜிக்கு ஏதாவது திருஷ்டாந்தம் இருக்கா? கேன் வி ஷோ அன் எக்ஸாம்பிள் இன் த வேர்ல்டு? ஆதி சங்கராச்சாரியரை சொல்கிறார், முடியவே முடியாதுன்னு. சதஸ்லோகியில் சொல்கிறார், திருஷ்டாந்தோ நைவ திருஷ்டः திரிபுவன ஜட்டரே சத்குரோ ஞானதாதுஹு ஸ்பர்ஷச்சே தத்ர கல்பியः நயதி யதஹோ ஸ்வர்ணதாமஸ்மசாரம் ஸ்பர்ஷத்வம் ததாபி ஸ்ரிதச்சரணயுகே சத்குரோ ஸ்வீய சிஷ்யே ஸ்வீயம் சாம்யம் விதத்தே பவதி நிருபமः तेन वा लौकिकोऽपि तेन वा अलौकिकः अपि. अलौकिकः नाम बियॉन्ड अवर सेंस परसेप्शन. बियॉन्ड अवर सेंस परसेप्शन इधर पुण्यम पापम கடவுள் எல்லாமே. Guru is also one among them. लौकिकः means which is within our transaction. अलौकिकः अपि. Guru tattvam is beyond our sense comprehension. Drushtantah naiva drushtah. There is no example in the world to show that Guru is like this. In the ulogathil kadiyadu. Tribhuvana jatare. In the 3 lokas, you cannot give an example for a Shrotriya Brahmanishta Guru. Shankaracharya solrar, endha madri Guru? Sadguruhu drushtantah naiva drushtah. Adu correct ah potukonu English la. Sadguruhu DK transliteration பண்ணும்போது DK கீழே டாட் போடணும். இல்லைன்னா சேட் குரு ஆயிடும் இல்லையா. சத்குரு. அண்ட் ஹூ இஸ் தி சத்குரு? ஞானதாத்து, த ஒன் ஹூ இம்பார்ட்ஸ் வேதாந்திக் நாலேஜ் டு ஆல் ஆஃப் அஸ். ஸ்ரவண மனன நிதித்தியாசன ஞானதாத்து. அந்த ஞானதாத்துக்கு தான் பேர் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டா. சுவாமிஜியோடைய பூர்வாசிரமம் பூரா கம்ப்ளீட் வேதாத்தியனம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், 17 வருஷம் பேரூரில் எந்த கோயில், பட்டீஸ்வரர் கோயிலில் 17 வருஷம் மகன்யாசபூர்வக ருத்ராபிஷேகம் சுவாமிக்கு பண்ணியிருக்கார். 17 வருஷம். அதில் சுவாமி அவருக்கு எல்லாமே அனுகிரகம் பண்ணியிருப்பார். பாருங்கள், 17 இயர்ஸ். நாங்கள் ஒரு நாள் பண்ணால் அடுத்த நாள் பிரேக்.
இல்லையா? இன்றைக்கி முட்டி வலி, அது வலி, இது வலி சொல்லுவோம். 17 இயர்ஸ் சுவாமிஜியோடைய பூர்வாசிரமம் அப்பா பண்ணியிருந்தார். அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்துடுறதுனால ஹீ ஹேஸ் டு டேக் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. சந்நியாசம் ஆன அப்புறமா அது எப்படி ஞானம் வா. யோக சூத்திரத்தில் சொல்கிறார், ஒரு குரு மகான் பற்றி நீங்கள் தியானம் பண்ணணும். அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம், சுவாமிஜியோடைய ஃபிசிக்கல் ஃபார்ம், சுவாமிஜி அவருடைய மைண்ட், வி ஹவ் டு திங்க், நமக்கு எல்லா ஞானமும் வந்துடும். சத்குரோ ஞானதாத்து ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட. ஸ்ரோத்ரியா ஆனதுக்கு என்டையர் வேதபூர்வ பாகம் அவர் கரத்தலாமலக்கா இருக்கணும் அவருக்கு. தென் we can call a person as a ஸ்ரோத்ரிய குரு. சப்போஸ் வேதபூர்வ பாகம் அவருக்கு தெரியல, என்ன பண்ணணும்? குருவாக இருக்கார் இப்போது சந்திரசேகர பாரதி சுவாமிஜி விவேக சூடாமணியில் சொல்கிறார், அட்லீஸ்ட் ஒரு 10 உபனிஷத் தெரியணும் அவருக்கு, கண்டஸ்தமாக தெரியணும். தென் யூ கேன் கால் him as ஸ்ரோத்ரியா. பிரம்மனிஷ்டா, அபைடிங் இன் தட் நாலேஜ். எந்த நாலேஜ்? அகம் தாசோஸ்மி நாலேஜ் கிடையாது, அகம் பூர்ண ஆனந்த அஸ்மி நாலேஜ். அது ஒரு மீனிங். செகண்ட் மீனிங், ஹவு டு ஹேண்டில் த ஸ்கிரிப்சர். எப்படி ஒரு சிஷ்யனுக்கு நல்லா பொறுமையாக நல்லா சொல்லிக் கொடுக்கணும், அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஒரு குருநாதர் டீச் பண்ணும்போதே சிஷ்யனுக்கு எப்படி அது புரிஞ்சுக்கணும், அப்புறமா அது எப்படி அதை ரீதியாக வாழணும், நெக்ஸ்ட்டு இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சுவாமிஜியே சொல்லிக் கொடுப்பார். த சம்பிரதாய குருவுடைய வைசிஷ்டமே அது. சம்பிரதாயவித். சுவாமி தயானந்த சரஸ்வதி அடிக்கடி சொல்கிறார், ஹேண்டில் த புக் ஃப்ரம் ஏ சம்பிரதாய டீச்சர், சம்பிரதாயவித். சத்குரோ ஞானதாத்து. ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் இருந்ததா, ஸ்பர்ஷச்சே தத்ர கல்பியா நயதி யதோ ஸ்வர்ணதா மஷ்மசாரம். ஒரு ஸ்பர்ஷமணி இருந்ததா, அது என்ன பண்ணிடுச்சு, இன்னொரு ஸ்டோன், அயன் ஸ்டோன் இருக்குது, ஸ்பர்ஷமணி கேம் இன் கான்டாக்ட் வித் அன் அயன் ஸ்டோன், அயன் மணி. அது அந்த அயன் மணி கோல்டு ஆயிடுச்சா. ஸ்பர்ஷச்சே தத்ர கல்பியா நயதி யதோ ஸ்வர்ணதாம் அஸ்மசாரம். அயஹான்னா அயன். ஸோ இட் கன்வெர்டட் த அயன் இன்டு கோல்டு. அப்படி சொல்லாமே, குரு ஹேஸ் ஆல்சோ கன்வெர்டட் a shishya to another guru. But Shankara அங்கே சொல்கிறார், that is only half. Can the converted gold which was iron, can it make another shishya into gold? பண்ண முடியாது. ஸோ அந்த திருஷ்டாந்தம் பாதி தான், இட் இஸ் ஒன்லி ஹாஃப். பட் குரு என்ன பண்ணுறார், ஸ்வீயம் ஷாமியே விதத்தம் பவதி நிரூபமஹா தேனவா லௌகிகபி. ஹீ டேக்ஸ் எ சிஷ்யா அண்டர் ஹிஸ் எம்ப்ரேஸ். எல்லா பொறுமையாக எல்லா பிரஸ்தானத்திரைய சாஸ்திரங்களெல்லாம் சொல்லிக் கொடுத்து ஹி வில் மேக் எ சிஷ்யா ஆஸ் குரு. ஸோ அந்த குருக்கு எந்த மாதிரி லோகத்தில் எக்ஸாம்பிளே கிடையாது. லோக்கல் குருஸ்க்கு எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது, காட்மேன்ஸுக்கு நிறையா இருக்குது, சம்பிரதாயவித் ஆச்சாரியர்களுக்கு தெரியல. பிகாஸ் ஒரு காட்மேன் மாதிரி இன்னொரு மாதிரி வருவாங்க இல்லையா. ஆல் தி காட்மேன்ஸ் ஹாவ் டு கிரியேட் நியூ திங்ஸ் ஃபார் தேர் சர்வைவல். புரிஞ்சுக்கோங்க, எவ்ரி காட்மேன் ஹேஸ் டு கிரியேட் நியூ திங்ஸ் ஃபார் தேர் சர்வைவல். ஆனால் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு, பிகாஸ் தே டிபெண்ட் ஆன் வேத மாதா. வேதா என்ன சொல்கிறதோ அது ஃபாலோ பண்ணுவோம். அதனால இட் இஸ் டைம் டெஸ்டட் விஸ்டம். அண்ட் குரு கிட்ட போய் என்ன கேட்கணும், ஞானதாத்து. வி ஹாவ் டு சீக் நாலேஜ். நம்மக்கிட்ட கேஸ் இருந்தால், வீட்டில் ஏதோ லிட்டிகேஷன் கேஸோ ஏதோ இருந்தால் யார்கிட்ட போய் கேட்போம், லாயர்கிட்ட போய் கேட்போம். ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் டாக்டர்கிட்ட போய் கேட்போம் இல்லையா. வீடு நல்லா கட்டணும், வாஸ்து ரீதியாக கட்டணும், ஹூவர் பிலீவ்ஸ் இன் வாஸ்து, அவள் அஸ்ட்ராலஜர் கிட்டவோ வாஸ்து கன்சல்கிட்டவோ கேட்கணும். அதில் குரு கிட்ட என்ன கேட்போம், நாங்கள் அந்த கேஸ் இருக்குது கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுக்குறேளா, என் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேளா, அது பண்ணலாம், தட் இஸ் நாட் ராங். பட் த குரு ஆஸ் எ பர்சன் இஸ் ஃபார் இம்பார்ட்டிங் நாலேஜ். அந்த சாஸ்திரம் படிக்கும்போது ஏதாவது பிரதிபந்தக தோஷங்கள் வரும்போது தென் இதெல்லாமே மந்திரங்கள், ஜோதிஷம் அதெல்லாமே தேவைப்படுறது. பட் ஹீ இஸ் ஓன்லி ஃபார் சாஸ்திரா ஸ்டடி. அது நாங்கள் மறந்துடுவோம். குருக்கிட்ட சிஷ்யா வில் பி வெரி லார்ஜ் ஹார்ட்டட். என்ன சிஷ்யா கேட்டாலும் குரு ஆன்சர் பண்ணணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருப்போம். வி ஹவ் டு அப்ரோச் குரு ஓன்லி ஃபார் மோக்ஷா, நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். நமக்கு மோக்ஷா வேண்டாம் சொன்னால் ஓகே, there are many gurus.
பட் ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு யார் இருக்காரோ அவர்கிட்ட அதுதான் கேட்கணும். பூர்ண ஆனந்தம் அவர் கொடுப்பாங்க த்ரூ ஸ்கிரிப்சரல் ஸ்டடி. பாருங்க, குரு கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, குரவஹா சந்தி பகவஹ சிஷ்ய வித்தாபஹாரகாக துர்லபஸ்ஸ குருர் லோகே. 2 பாட்ட வேதங்க இருக்கு. சிஷ்ய சித்தாபஹாரகா ஹிருத்தாபஹாரகா. நம்ம சுவாமிஜி எங்கே வரார்? ஹிருத்தாபஹாரகத்திலையும் வரார், சித்தாபஹாரகத்திலையும் வரார். ஏன்னா அவர் பார்த்தாலே தட்சிணாமூர்த்தி மாதிரி இருக்கார் இல்லையா? சித்தாப மீன்ஸ் த ஒன் ஹூ ஸ்நாச்சஸ் அவே யுவர் மைண்ட், அந்த ஆகர்ஷண சக்தி. ஹிருத்தாபஹாரகா தாபஹ சம்சார தாபம். அது நமக்கு புரியணும். சம்சாரம் இஸ் அன் ஆப்ஸ்டக்கல்னு புரியணும். எனக்கு ஸ்டார்டிங்கில் திருவண்ணாமலைக்கு வரும்போது ஆசிரமத்தில் கட்டியிருந்தோம், கோயிலெல்லாம் ஆயிட்டு இருந்தது. ஸ்தபதி கொஞ்சம் லேட் பண்ணிருந்தார். ஆஸ் யூஷுவல் தே ஆல்வேஸ் டிலே தர் கன்ஸ்ட்ரக்ஷன். சம்சாரம் மீன்ஸ் நாட் ஒய்ஃப் ஆர் நாட் ஸ்பௌஸ். எனக்கு அது தெரியல. நான் சம்சாரம் என்ன நினச்சிருந்தேன், ஆப்ஸ்டிக்கல். அவர் ஸ்தபத்துக்கிட்ட பேசியிருந்தேன், என்னப்பா இவ்வளோ லேட் பண்ணுறல, உங்கள்கிட்ட சம்சாரமே வேண்டாண்ணா. அவர் சொன்னார், சுவாமிஜி என்ன சம்சாரம் சரியில்லைன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்ண்ணா? ஐ டோன்ட் நோ சம்சாரம் இஸ் வைஃப் இன் தமிழ் எனக்கு தெரியாது. அப்புறமா பக்கத்தில் இருவால சொன்னார், நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேசணும். அப்புறமா அவர் எல்லாம் போன அப்புறம் வந்து சொன்னார், நீங்கள் கரெக்டாக சொன்னேன், என்ன ஜாத்தகம் பாருங்கோ, இப்படியே என்ன முகம் பார்த்தே சொல்கிறல என்ன சம்சாரம் சரியில்லை என்ன. ஸோ அந்த மாதிரி சம்சாரம் ஆகக்கூடாது. ஹியர் சம்சாரம் மீன்ஸ் அஜ்ஞானம் இல்லையா? அந்த அஜ்ஞானம் இஸ் சம்சார, தட் இஸ் டார்க்னஸ், தட் இஸ் விருத்தா சித்தாபஹாரகா, அந்த தாபம். விவேக சூடாமணியில் சங்கரர் சொல்கிறார், த குவாலிட்டி ஆஃப் எ குரு சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தः வசந்தவல்லோக ஹிதம் சரந்தः தீர்ணா ஸ்வயம் பீம பவார்ணவஞ்சனான் அஹேதுதான்யானபி தாரயந்தः. சாந்தः ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு நம்ம சுவாமிஜி மாதிரி யார் சாந்தமாக இருப்பார் எப்போவுமே. அந்த ஞான மகிமா அது. நேச்சுரலாக மைண்ட் கோஸ் வெரி இன்சைட் வென் யூ ஸ்டடி த ஸ்கிரிப்சர்ஸ். அண்டரே ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு. அது அடிக்கடி சொல்லணும். எவ்ரி ஸ்டேட்மெண்ட் ஷுட் பி வித் ஏ சம்பிரதாய வித் சாந்த. அதுக்கு சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிஜி வியாக்கியானம் எழுதுகிறார், நிர்விகார மனசா. ಅಂದರೆ அப்படி என்ன, பாஹ்யேந்திரிய விஷய நிராசக்தா. அதனாலே தஸ்மாத் மகாந்தः சாந்த மகாந்தோ நிவசந்தி சந்தः நிதராம் சந்தः வசந்தவல்லோக ஹிதம் சரந்தः. எப்படி வசந்த காலம், இப்படி தான் ஏப்ரல் மே வசந்த காலத்தில் வரும்போது இந்த மேங்கோஸ் எல்லாமே வரும், ஸ்வீட். கன்னட பாஷையில் ஒரு சாங் இருக்குது, வசந்த காலம் வரும்போது இட் இஸ் எ ஃபுல் ஆஃப் ஜாய். ஏன்னா மேங்கோஸ் வரும், நைட்டிங்கல் பாடும், டூ கப்பல்ஸ் வில் ஜாயின் ஃபார் எ மேரேஜ். ஏன்னா நிறைய முகூர்த்தங்கள் இருக்க டைம் இல்லையா ஏப்ரல் மே. ஸோ இட் இஸ் எ ஹாப்பி மூமெண்ட். அது மாதிரி ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு ஒன்ஸ் நம்ம லைஃபுக்கு அவர் வந்துட்டாருன்னா எவ்ரிடே இஸ் எ செலிப்ரேஷன். நிதராம் சந்தः பீம பவார்ணவன் ஜனான் அஹேதுதான்யானபி தாரயந்தः. பீம பவார்ணவன், அர்ணவஹான கடல், பீம பவார்ணவ ஓஷன் ஆஃப் சம்சார. நமக்கு அஜ்ஞானம் ரொம்ப பெருசு இல்லையா? கேன் யூ மெஷர் யுவர் சமுத்திரம்? யூ கேன் மெஷர் ஓஷன், யூ கேன், பட் அவர் அஜ்ஞானம் யூ கேன் நாட் மெஷர். ஏன்னா நம்ம அட்டாச்மெண்ட் இப்போ ஃப்ரான்ஸ் லெவலுக்கு போயிருக்கு இல்லையா? ஹவு லாங் இட் இஸ். அது ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு ஹேஸ் கிராஸ்ட் தி இக்னோரன்ஸ். அஹேதுதான் தான்யபி தாரயந்தः வித் ஈஸி எஃபர்ட். Just by imparting the knowledge to the Shishya, he will help us also to be in the truth. அது புரிஞ்சுக்கணும். எப்போவுமே இந்த ரீதியாக குரு கிட்ட தான் நாங்கள் போய் we should surrender. எனக்கு சுவாமிஜி 2016 நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன்.
பரமார்த்தனஞ்சய் சுவாமிஜி சொல்லும்போது நான் அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சந்நியாசம் கேட்டேன், கொடுங்கோ சுவாமிஜி, உங்கள்கிட்ட நான் படிச்சுட்டு இருக்கேன், டாக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. தென் சுவாமிஜி லெட் மீ டு ஓம்காரன்ஜி மகாராஜ். அப்போ தான் 2016 to 21, 17, 18, 19, 20, 5 வருஷம். ஐ என்ஜாய்ட் மை டைம் வித் சுவாமிஜி. எனக்கு ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது யதி தர்ம நிர்ணயம் கிளாஸ் எடுத்தார். சந்நியாச யதி தர்ம நிர்ணயா ஃபஸ்ட்டு கிளாஸ். நீங்கள் என்ன கேட்டால் சந்நியாசத்துக்கு தானே வந்திருக்கேள், அதனால அந்த புக்கை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டீச் பண்ணுறேன்னு சொன்னார். ஸோ அன்டில் நவ் இட் இஸ் எ ஜாலிஃபுல் டைம் ஃபார் மீ, பிகாஸ் சுவாமிஜி என்ன சொல்லிட்டு இருக்காரோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன். ஸோ சாஸ்திரம் படிங்கோ, ஆனந்தமாக இருங்கோ, அதை விட்டால் வேறு என்ன தாரியும் நமக்கு கிடையாது. ஆல் தி அதர் வேஸ் ஆர் வெரி வெரி வந்து போகும். ஆகதே ஸ்வாகதம் குர்யாத் கச்சந்த நிவாரயேத். சரியா? ஸோ இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள், சுவாமிஜியோடைய ஸ்மரணம் பண்ணுவோம். தட்சிணாமூர்த்தி மந்திரம் நான் ஒரு 16 வாட்டி சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுங்கோ, அதை நம்ம சுவாமிஜிக்கு சமர்ப்பணம் பண்ணிடலாம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम नमो भगवते, मंत्रम एल्लार्कु वरुमा? ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. हर नमः पार्वतीपतये, हर हर महादेव. ओम स्वस्ति. Justice Ramanathan ji வந்து he is a retired High Court Justice of the Madras High Court. அவர் High Court Judge ஆகிறதுக்கு முன்னால் he practiced as a lawyer both in Chennai and Madurai benches. அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் he continues to serve the society, the institutions in many ways. ஃபஸ்ட்டு வந்து அவர் சேர்மனாக இருந்திருக்கார் of Tamil Nadu Private Professional College Admissions and Monitoring Committee. So he has been the chairman. அவர் இப்போ வந்து he is also an administrator. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நிறைய all spiritual institutions, temple trusts and all that, அவருக்கு he is connected in many ways, serving in a lot of different roles. So as an administrator of Veera Subbaiah Swamigal Mutt Trust in Purusavakkam, அதுக்கு அவர் administrator. Before that, அவர் வந்து he has also been an administrator of Sheshadri Swamigal Ashram in Tiruvannamalai. So he has been an administrator. He was appointed by the High Court. Many of these positions has been appointed by the government in some form or the other.
he has founded the Bharati Tirtha Nyaya Chair in the Madras Sanskrit College in 2021. Ramanathanji வந்து நம்ம சுவாமிஜி கூட he has been very 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 closely associated over a long period of time. Justice Ramanathanji wife Umaji is also here. She is also an advocate, plus she specializes, Umaji, in as a mediator and mediator training and many other areas. So we are very happy that you could come here, and we would request you to please come and our Peshwar Swamiji பத்தி. இந்த விழா இங்கே நடக்கிறதுல ஒரு நல்ல ஒற்றுமை என்னென்னா, சுவாமி ஓம்காரானந்தஜி வந்து ஸ்ருங்கேரி சாரதாபீட மகாசன்னியானம் அவர்களிடத்தில் மிகுந்த பக்தியும் பிரேமையும் இருந்தார்கள். அதற்கு ஒரு சான்றாக இந்த மண்டபத்தில் சன்சய பாரதி, அபினவ வித்யாதித்த மகாசுவாமிகள், பாரதீத்த மகாசுவாமிகள், விதுசேகர பாரதி மகாசுவாமிகளுடைய படங்கள் மத்தியில் அவருடைய நினைவஞ்சலி நடப்பது என்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் சுவாமிகள் பற்றி சொல்லுவதானால் எனக்கும் சுவாமிகளுக்கும் உள்ள அறிமுகத்தை பற்றி நான் முதலில் சொல்ல வேண்டும். எனக்கு சுவாமிகள் வந்து 2000க்கு அப்புறம்தான் எனக்கு சுவாமிகள் அறிமுகமாச்சு. இதற்கு முக்கிய காரணம் திருநெல்வேலி அட்வொகேட் வெங்கடகிருஷ்ணன். அவர்தான் என்னை சாமியிடம் அறிமுகப்படுத்தி வைத்தார். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சாமிகளுடைய நெருக்கம் ஆரம்பமாயிற்று. நான் ஜட்ஜ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதல் நெருக்கமாயிற்று. ஆனால் நான் சாமிகளோட நெருக்கமாக இருந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக நான் சாமிகளுடைய எந்த விதமான வகுப்புகளையும் தேனியில் போய் ஒரு ரெசிடென்ஷியல் கிளாஸாக இருந்து படிக்கவில்லை. அவருடைய பேச்சுக்களை ஆன்லைனில் மூலமாக தான் நிறைய கேட்டிருக்கேன். நான் அதன் அடிப்படையிலும் அவரை பற்றி மற்றவர்கள் என்னிடம் சொன்னது பற்றியும் இங்கு நான் பேசலாம் என்று இருக்கிறேன். என்னை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் சுவாமிகள் வந்து ஒரு வீரத் துறவி போல் தான் இருந்தார். அவருடைய மானசீக குருவான தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் விட்டு சென்ற இடத்தை இவர் செவ்வனே நடத்தி வந்தார். சுவாமிகள் இந்து மதத்தை காப்பதற்காக, குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்து மத பிரச்சாரத்தை தீவிரமாக செயல்படுத்துவதற்கு சுவாமிகள் எடுத்துள்ள முயற்சி சாதாரணமான முயற்சி அல்ல. தமிழ்நாட்டு பெரும்பான்மையான மக்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது. 95% 99% சமஸ்கிருதம் தெரியாது. அந்த நேரத்தில் வந்து அவர்களுக்கு இந்து மதத்தின் மேல் ஒரு அக்கறையும் ஆர்வமும் ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் சுவாமிகள் திருக்குறளை கையில் எடுத்துக்கொண்டார். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் உள்ள எந்த துறவியும் திருக்குறளை கையில் எடுத்துக்கொண்டு திருக்குறள் மூலமாக ஆன்மீகத்தை பரப்பியதாக நான் அறியவில்லை. திருக்குறள் எவ்வளவு பெரிய நூல், அதில் வாழ்க்கை தத்துவங்கள் எவ்வளவு நுட்பமாக இருக்கின்றது. அதை படித்தாலே நாம் வேதங்களை படித்த அளவுக்கு நமக்கு ஞானம் வரும் என்பதை சுவாமிகள் உணர்ந்து
அதற்காகத்தான் 2017 உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற ஒரு ட்ரஸ்டை ஆரம்பித்து திருக்குறளை பரப்பி வருகிறார்கள். அதாவது தமிழ்நாட்டு மக்களிடம் சமஸ்கிருதத்தில் ஒரு கருத்தை சொல்லி அதை தமிழில் மொழிபெயர்த்து சொல்லும் பொழுது மக்களிடமிருந்து சுவாமிகள் அந்நியப்பட்டு விடுகிறார் என்று என்னுடைய கருத்து. அதற்காக சுவாமிகள் திருக்குறள், தாய்மானவர் பாடல்கள், பட்டினத்தார் பாடல்கள், இந்த தமிழில் உள்ள பெரிய நூல்களை, நல்ல நூல்களை தேடி கண்டுபிடித்து அதன் மூலம் நம் மக்களுக்கு ஆன்மீக பிரச்சாரத்தை ஏற்படுத்தி கொண்டார். கைவல்ல நவநீதம் என்ற நூல் எனக்கு தெரிந்து சுவாமிகளால் தான் பிரசித்தமாயிற்று என்று நினைக்கிறேன். நான் அதுவரை அதை பற்றி தமிழில் உள்ள ஒரு வேதாந்த சாரம் கைவல்ல நவநீதம், அதை பற்றி நம் ஒருவருக்கும் இதுவரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அதை நாம் சுவாமிகள் மூலமாகத்தான் நாம் அதை தெரிந்து கொண்டோம். அதை சுவாமிகள் அவருடைய வேதனை புத்தகத்திலும் அவருடைய உபன்யாசங்களிலும் அதை சொல்லும் பொழுது அதை பதம் பிரித்து ஒன்றுமே அது கவின்னு தமிழ் தான் இருக்குது. ஆனால் தமிழில் இருந்தால் கூட அதை பதம் பிரித்து சொல்லும்போது அப்படியே நமக்கு அர்த்தம் வழங்கிவிடும். அவ்வளவு எளிமையான தமிழில் உள்ளது. அதை சுவாமிகள் நமக்கு எடுத்துரைக்கும் பொழுது நமக்கு எளிதில் விளங்கும். அந்த மாதிரி ஒரு தமிழின் மூலமாக, தமிழ் நூல்களின் மூலமாக சுவாமிகள் நமக்கு பெரிய உதவியை செய்திருக்கிறார். அதன் மூலம் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்து மதத்தின் மேல் உள்ள நம்பிக்கையை வளர்த்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். நம்ம அதோ குருவை பற்றி சொல்லும் பொழுது, குரு என்பவர் யார் இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாக்கியானம் சொல்லியிருக்கார்கள். ஆதிசங்கரர் சொல்கிறார், குரு தத்துவத்தை அறிந்தவராக இருக்க வேண்டும், தத்துவ ஞானியாக இருக்க வேண்டும். தத்துவ ஞானியாக மட்டும் இருந்தால் போருமா? அவர் அந்த தத்துவத்தை மற்றவர்களுக்கு புரியும்படியாக, எளிதில் தெரியும்படியாக மற்றவர்களுக்கு விளக்க வேண்டும். குருவுடைய லட்சணம். இன்னொரு லட்சணம் என்ன சொல்ல போனா, சிஷ்யனுடைய ஹிதத்தை குரு பேண வேண்டும். குருவுடைய மெயின் டியூட்டி என்னன்னா, தத்துவத்தை பிரச்சாரம் பண்றது ஒன்று, சிஷ்யனுடைய ஹிதத்தை, சிஷ்யனுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வழிகாட்டலாக இருக்க வேண்டும். இதில் சுவாமிகள், ஓம்கான் சுவாமிகள் 2 விஷயத்திலையுமே அவர் குருவாக நிரூபணம் பண்ணியிருக்கிறார். தத்துவத்தை அறிந்து வரும் என்பது நமக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நாம் அந்த அளவுக்கு குவாலிஃபிகேஷன் உள்ள ஆட்கள் கிடையாது. நமக்கு அவருடைய சொற்பொழிலில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, அவர் நமக்கு தெரியாதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. இப்போ சுவாமிகள் சொன்னார், அவர் எப்படிப்பட்ட ஞானி என்பதை சுவாமிகள் இப்பொழுது நம்மிடம் சொன்னார். அதே போல சிஷ்யருடைய ஹிதத்தை பேணுவதற்காக, ஹிதம்னா என்னது? உங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நல்லதா நடக்கணும், அதுக்கு நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு ஒரு நல்ல பாடங்களை அவருடைய சொற்பொழிவுகள் மூலமாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆனால் குருவோடைய லட்சணத்தை அவர் பரிபூர்ணமாக பூர்த்தி செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னொன்று என்னன்னா, திருக்குறள்ல தவத்தை பற்றி ஒரு செய்யுள் இருக்கு. ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தால் வரும். அர்த்தம் என்னன்னா, தீமை செய்யும் பகைவரை அடக்குவதிலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்தலும் நினைத்த வண்ணம் தவத்தின் வலிமையால் வரும். தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் என்பதற்கு சுவாமிகள் மிக சரியான உதாரணமாக இருந்திருக்கிறார். இந்து மதத்தின் நன்மைக்காக, இந்து மதத்தினுடைய நன்மைகள் மேன்மைகள் மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தீவிரமாக ஈடுபட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார்.
பகைவர்களை அடக்குவதற்காக ஒரு சந்நியாசி என்ற நிலையிலிருந்தும் கொஞ்சம் மேலே போய் சற்று விலகி வந்தது. ஒரு ஓப்பன் சேலஞ்சா எல்லாருக்கும் அவர் இந்து மதத்தின் மேன்மையை பற்றி யாரானும் என்னுடன் விவாதிக்கலாம் என்று சொல்லி அறைகூவல் விடுத்தார். அதே மாதிரி தன்னுடைய சிஷ்யர்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் பலவிதமான உபன்யாசங்கள், வாழ்வில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் அவருடைய உபன்யாசங்களுடன் சொல்லி காட்டியிருக்கிறார். நாம் மேம்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் பல கருத்துக்களை சொல்லியுள்ளார்கள். இப்பொழுது நம் சுவாமிகள் சொன்னார்கள், இந்த ஸ்பர்சக்கல்லை பற்றி சொல்லும்போது, ஒரு ஸ்பர்சக்கல் இரும்பை தங்கமாக்கும். ஆனால் அதே தங்கமாக்கப்பட்ட இரும்பு இன்னொரு இரும்பை தங்கமாக்காது. அதான் ஸ்பர்சக்கல்லுடைய தன்மை. பட் குருவோடைய தன்மை எப்படி என்று சொன்னால், அவர் எந்த சிஷ்யனுக்கு மந்திரோபதம் செய்து அவனை அந்த சிஷ்யரை ஆசீர்வாதிக்கும் பொழுது அந்த சிஷ்யர் ஒரு குருவாகி அவர் இன்னொரு சிஷ்யரை உருவாக்கக்கூடிய ஆற்றலை அவர் பெறுகிறார். இவ்வாறு நமக்கு ஒரு நல்ல சிஷ்யரை காட்டி கொடுத்து அவர் மூலமாக நம் வாழ்க்கையில் மேலும் மேலும் நாம் பயன்பெறுவதற்கு உதவியுள்ள சுவாமி ஓம்காரானந்தாஜிக்கு நம்முடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். தங்காத நீருடையாய் யாவருக்கும் மையறிவை உவர்ந்து கொடையளித்து மங்காத ஆர்வத்தோடு பார் முழுதும் கீதையையும் குரலையும் எடுத்து சென்று நீங்காத நினைவாய் அடியார்களின் மனங்களிலே என்றென்றும் நிலை பெற்ற ஓங்காரானந்தர் பரமனோடு ஐக்கியமான நாளிலே போற்றி வணங்குவோமே. இது சிங்கப்பூர் ஸ்ரீனிவாசன்ஜி பண்ணது, என்னோடது இல்லை. நம்ம ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கி. அது தமிழில் சுவாமிஜியோட விருந்தோம்பல்ங்கிற ஒரு புக்கு பதிவு போட்டிருக்கோம். இதை நான் பரம பூஜ்ய சுவாமிஜி பிரம்மாத்மானந்தஜி அவரை அதை ரிலீஸ் பண்ணி நீதியரசர் ராமநாதன்ஜியிட்ட கொடுக்குமாறு விண்ணப்பிக்கின்றேன். குரலின் குரல், த வாய்ஸ் ஆஃப் குரல் அப்படின்னு இப்போ அந்த ப்ரோக்ராம் இஸ் கெட்டிங் லான்ச்டு டுடே. சுவாமிஜியோட அனுகிரகம், சுவாமி பிரம்மாத்மானந்தஜி அனுகிரகத்தோட நம்ம இன்னைக்கு அந்த கியூஆர் கோட் இஸ் அவைலபிள். சுவாமிஜி அதை பிளஸ் பண்ணுவார். ஒன்ஸ் he has blessed, then we will be in a position to enroll ourselves. இது வெரி ரேர் ப்ரோக்ராம். இதுக்கு நிறைய சுவாமிஜியும் இருக்கும்போது நிறைய எஃபர்ட் எடுத்திருக்கார். அதுக்கப்புறமே இப்போ அதை நிறைய எஃபர்ட் எடுத்து அதை நம்ம எடுத்து வந்திருக்கோம். அதனால் இதை நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்னாலே அதில் நம்ம ஒரு பூர்வ ஜன்ம புண்ணியம் இருந்தால் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நான் எல்லாரையும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், அதில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு 1000 பேர்கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் சுவாமிஜி அவ்வளோ அழகாக ஒன்றொன்றுத்தையும் விரிவாக சொல்லியிருக்கார். அதை நம்ம பப்ளிக்கு சொல்ல வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒருத்தரும் சுவாமிஜியோட பூர்ண சிஷ்யர். சுவாமிஜி ப்ளஸ் பண்ணிவிடுவோம். நமஸ்காரம் சுவாமி. நல்ல பயன்கள் இந்த உலகத்திலே எல்லோரும் இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல செயல்கள் நிகழ வேண்டும். நல்ல செயல்கள் நிகழ வேண்டுமானால் நல்ல சொற்களும் இயங்க வேண்டும். செயல்கள் ஏன்னா ஒருத்தருக்கு பேசினாத்தானே காரியம் நடக்கும். நல்ல சொற்களும் இயங்க வேண்டும். நல்ல சொற்கள் திகழ வேண்டுமானால் நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டும். நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டுமானால் நல்ல அறிவு இருக்க வேண்டும். நல்ல அறிவு இருக்க வேண்டுமானால் திருக்குறளை படிக்க வேண்டும். திருக்குறள் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் முதல்ல படி, அப்புறம் பார்த்துக்கோ திருக்குறளை. அப்பதான் நல்ல அறிவு ஏற்படும்.
நல்ல அறிவு, நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள், நல்ல பயன்கள். அப்புறம் என்னன்னா மறுபடியும் நல்ல அறிவு. இப்படியே இந்த சக்கரம் சுத்தணும். இதுதான் தர்ம சக்கரம். ஆத்ம வித்யா ஃபஸ்ட் பேட்ச் பூர்த்தி அண்ட் உள்ளம்தோறும் வள்ளுவம் குறளின் குரல் அந்த தலைப்பில் ஆன்லைன் ப்ரோக்ராம் திருக்குறளோடு எப்படி ஆத்ம வித்யா ஆன்லைன் ஸ்ட்ரக்சர்ட் டீச்சிங் ப்ரோக்ராமோ அதேபடி குறளின் குரலையும் லான்ச் பண்ணோம். அதுக்கு நம்ம பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜிக்கு புஷ்பாஞ்சலி சமர்ப்பணம் பண்ணி எல்லாருக்கும் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரி ஒன். ஏன்னா இப்போ சில சேவக்ஸ் நாங்கள் சமர்ப்பணம் பண்ணோம்னா நூற்றுக்கணக்காக குரு சேவக்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, நாட் ஜஸ்ட் சென்னை, தமிழ்நாடு, பெங்களூர் ஆர் இந்தியா, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, நிறைய பேர் இவ்வளோ வருஷங்கள் அமிட்ஸ்ட் ஆல் சேலஞ்சிங் சிச்சுவேஷன்ஸ் என்ன இருந்தாலும் சேர்ந்து ஒரே ஒரு லட்சியம், சுவாமிஜியோட லட்சியம் சாஸ்திர பிரச்சாரம், அதை மனசில் வச்சு அதுக்காக அவ்வளோ அவள் அன்கண்டிஷனலி சுவாமிஜிக்கு சேவா பண்ணிருக்கா. ஸோ இந்த புஷ்பாஞ்சலி சமர்ப்பணம் இஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிபடி ப்ளஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் த டிவோட்டீஸ். நான் ரொம்ப ஷார்ட்டாக ஃப்யூச்சர் சுவாமிஜியோட விஷன் ஹவு டு டேக் இட் ஃபார்வர்ட் அதை பற்றி நாங்கள் சில மெயின் ஆக்ஷன் பாயிண்ட்ஸ் என்ன, அதாவது மெயின் ஆக்டிவிட்டீஸ் என்னவாக்குன்னு. அதுக்கு முன்னால் ஒரு விஷயம், இந்த தத்வாலோகா ஹால் ஜஸ்டிஸ் ராமச்சந்திரஜி அவர் சொன்னபடி சரௌண்டட் பை ஆல் ஜேஷ்ட மகாசன்னிதானம், சந்திரசேகர பாரதி சுவாமிகள் மகாசன்னிதானம், ஸ்ரீ சன்னிதானம், இப்படி ஒரு டிவைன் ஹால் வெரி வெரி டியர் டு பூஜ்ய ஸ்ரீ சுவாமிஜி ஓம்காரன் சுவாமிஜி. இங்கே மகாநாராயண உபனிஷத் எடுத்திருக்கார். அவருக்கு இங்கே வர்த்த அந்த ஒரு ஆனந்தம் ஜஸ்ட் இட் இஸ் ஆல் கம்மிங் லைவ் இன் அவர் மைண்ட். சரளாஜி இங்கே இருக்கா, த்ரூ அண்ட் த்ரூ இந்த ஹாலில் இங்கே அந்த டாக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. சுவாமிஜிக்கு ரொம்ப பிரியப்பட்ட இடம். இங்கே திருக்குறளை பற்றியும் சில விஷயங்கள் பேசியிருக்காரு, அந்த வீடியோஸ்லாம் வரும், அதில் பார்க்கும்போது தெரியும். ஸோ இந்த உள்ளம்தோறும் வள்ளுவம் ஆரம்பிக்கிறது, ஏவி கம்ப்ளீஷன் எல்லாமே சுவாமிஜியோட இதுதான். த்ரூ அஸ் நிமித்தமாக ஹீ இஸ் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏகமேவ லட்சியம் எல்லாரும் சொன்னபடி சாஸ்திர பிரச்சாரம், அதில் வேதாந்த சாஸ்திர பிரச்சாரம், திருக்குறள், இதை தான் நாங்கள் மனசில் வச்சுட்டு சேவக்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறோம். இப்போது உள்ளம்தோறும் வள்ளுவம் குறளின் குரல் இன்றைக்கி லான்ச். அந்த இதில் நாங்கள் ஒரு இது போட்டிருக்கோம், அதில் QR கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எல்லாமே சேம் லைக் ஆத்ம வித்யா, டோட்டலி ஃப்ரீ. ஆனால் ஸ்ட்ரக்சர்ட் கிளாஸஸ். ஸ்கூல்ஸில் போய் திருக்குறள், இதுதான் சுவாமிஜி சொன்னார், அதாவது டு ட்ரெயின் த ட்ரெயினர். ஸோ ஸ்கூலில் போய் திருக்குறள் படிப்பிச்சுட்டு இருக்கோம். பின்ன ஸ்டடி குரூப்ஸ், already a few study groups are going on, because on the study group then links everybody around the world and connects everyone to Swamiji's teachings. And the study groups Swamijiyodu thinking da structured ah kondu ponu solli that work is also going on. Nare books release pannum, and the work ஆரம்பிக்கிறோம். எங்களுக்கு மெயினா there are two things that we need. ஃபஸ்ட்டு சுவாமிஜியே சொல்லுவார், இப்போ எந்த பெரிய ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் லான்ச் பண்ணும்போது உங்களோடலாம் பிரார்த்தனைகள் வேணும், உங்களோட குட் விஷஸ் வேணும், உங்களோட என்கரேஜ்மெண்ட் வேணும். இதுதான் சுவாமிஜி எப்போவுமே ஆரம்பத்தில் இதுதான் சொல்லுவார், அதுக்கப்புறம் தான் பாக்கியெல்லாம் சொல்லுவார். ஸோ அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட இருந்து எங்களை என்கரேஜ் பண்ணுங்கோ, எங்கள் கூட எங்களை ப்ரே ஃபார் சுவாமிஜிஸ் லட்சியம் டு பி டேக்கன் ஃபார்வர்ட் அரவுண்ட் த வேர்ல்ட் அண்ட் உங்களோட குட் விஷஸ், தட் இஸ் த ஃபஸ்ட் திங். செகண்ட் we need some சேவக்ஸ். எங்களுக்கு வாலண்டியர்ஸ் தேவை இருக்குது. இப்போது அந்த சேவக்ஸ்னால் 4 ஏரியாவில் வேணும். நமக்கு சேவக்ஸ் வேணும் who is good with technology, டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அகாடமிக் சப்போர்ட், அகாடமிக் டீம் இருக்கா,
ஆனால் இப்போ வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணோம்னா அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதை ப்ரூஃப் ரீட் பண்ணி அதை வந்து எல்லாமே இட்ஸ் எ லெபோரியஸ் ப்ராசஸ். ஸோ அதுக்காக எங்களுக்கு வந்து வி நீட் சேவக்ஸ். பின்ன வந்து சில விஷயங்களை க்ரியேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ண வேண்டி வருது. ஸோ சம்படி ஹூ கேன் யூஸ் டெக்னாலஜி இன் எ க்ரியேட்டிவ் வே, இந்த அடோபி எல்லாம் சொல்கிறா, ஃபோட்டோஷாப், ஸோ மெனி திங்ஸ், ஹூ இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் தட் ஏரியா. அண்ட் ஃபைனலி இதெல்லாம் வந்து நிர்வாகம். சுவாமிஜி சொன்னபடி வந்து 100% டிரான்ஸ்பரன்சி, 100% தார்மிக், and anything that is happening should be 100% compliant with the local norms. So அதுக்காக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ எனி வாலண்டியர்ஸ், எனி சேவக்ஸ், நீங்கள் வந்து தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேஷன்ஸ்டையும் சொல்லுங்க. யூ கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம். யுவர் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆர் ஆல்சோ ஃப்ளெக்சிபிள். எப்போ வேணால் நான் வாரத்தில் வந்து 2 மணி நேரம் தான் தர முடியும்னு சொன்னால், கன்சிஸ்டன்ட்லி இஃப் யூ கிவ் 2 hours per week, அது மாதிரி வந்து we can assign a seva to you. ஸோ பேசிக்கலி என்னன்னா அன்கண்டிஷனல் சரண்டர் டு அவர் குரு பரம்பரா. அண்ட் இதுதான் ஸ்ரத்தா, இதுதான் திஸ் இஸ் த பேசிக் குவாலிஃபிகேஷன். ஒர்க் ஆஸ் அ டீம் ஜாயஸ்லி, நம்ம எல்லாருமே சேர்ந்து we will take it forward. அண்ட் அதுலேயும் வந்து நீங்கள் ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட் அரவுண்ட். அண்ட் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ ப்ளீஸ் ரெஜிஸ்டர் ஃபார் உள்ளம் தோறும் வள்ளுவம் குரலின் குரல். ஸ்ரீ குருப்யோ நமஹ. சத்குரு சரணாரவிந்தாபியாம் நமஹ. இப்பொழுது நாம் நிறைவு பிரார்த்தனை சொல்லப் போகிறோம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். सद्गुरुनाथ महाराज की. ओम नमः शिवाय शिव ओम नमः शिवाय. 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 ஆதியொடு அத்துவிதமான ஸ்ரீ குருவே, ஓதி உணராதவர்க்கருளும் எம் பிரபுவே. ஆதியொடு அத்துவிதமான ஸ்ரீ குருவே, ஓதி உணராதவர்க்கருளும் எம் பிரபுவே.